ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்எல்பில ஒரு 2 ஃபார்ம் கம்பல்சரியா எம்சிஏ வெப்சைட்ல ஃபைல் பண்ணணும். அந்த ஃபார்ம்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரா அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். வித் உங்களுக்கு பிராக்டிகல் பிளஸ் தியரியா நாம சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா எம்சிஏல ஃபார்ம் லெவல் அண்ட் 8 ஃபார்ம் 8 இது ஃபார்ம் லெவல்னா என்ன, ஃபார்ம் 8னா என்ன, இதுக்கு என்னென்ன டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணும், என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணும், இது ரெண்டுத்துக்குமே டியூ டேட் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெவல் அப்படின்னா என்ன? ஃபார்ம் லெவல் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் லெவல் இஸ் annual return of LL limited liability partnership. The return must be filed each year with Ministry of Corporate Affairs. MCA வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர், அதாவது இந்த ஏப்ரல் மார்ச் முடிஞ்சிச்சுன்னா வித்தின் 60 டேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா எம்சிஏ வெப்சைட்ல இந்த ஆனுவல் ரிட்டர்ன் இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணும். இன்கேஸ் இந்த ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்ணலன்னா நம்மளுக்கு பெனால்டிஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் எல்எல்பில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே இந்த ஃபார்ம்ஸ் கம்பல்சரி ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி ஃபார்ம் 8. ஃபார்ம் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இன்சால்வன்சின்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் 8 எல்எல்பில. இது இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் எப்படி ஏஓசி 04 எம்டிடி 7 ஃபைல் பண்றாங்களோ, அதே மாதிரி தான் எம்டிடி 7ன்றது இதுல பார்த்தீங்கன்னா எல்எல்பி லெவல்னு சொல்லுவாங்க. ஏஓசி 04ன்றது பார்த்தீங்கன்னா இல்ல ஃபார்ம் 8ன்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் அண்ட் இன்சால்வன்சி, அதாவது உங்களோட ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் அக்யூரேட்டா நீங்க கொடுக்கணும். இதுல உங்களோட பிஎன்எல் பிளஸ் பேலன்ஸ் ஷீட் இது ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா இதுல நம்ம ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எம்எஸ்எம் டிக்ளரேஷனும் நம்ம இதுல ஃபார்ம் லெவல்ல ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டிக்ளரேஷன் டு பி ஃபைல்டுனா இதுல என்னன்னா, இப்போ டேர்ன் ஓவர் உங்களுக்கு அபோவ் ஆர் பிலோ 40 லேக்ஸா இருந்தா கூட நீங்க இந்த ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி இன்கேஸ் உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இந்த லைபிலிட்டி ஃபார்ம்ல ஏதாச்சும் சேஞ்சஸ், அதாவது பார்ட்னர் மாறி இருக்காங்க, பார்ட்னருக்கு ஏதோ டெஸ்டினேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அப்படி இருந்தாலும் நீங்க இந்த டிக்ளரேஷன்லாம் கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட அக்கௌண்டிங் ரெக்கார்டு அக்யூரேட்டா இருக்கணும். அதாவது நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போதும் இந்த ஃபார்ம் லெவல் 8ல ஃபைல் பண்ணதும் அக்யூரேட்டா இருக்கணும். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கம்பல்சரியா நம்ம ப்ரொவைட் பண்ற மாதிரி. இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், அதாவது ஃபார்ம் லெவல் அண்ட் 8ல என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்னா, உங்களோட எல்எல்பி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கம்பல்சரி நம்ம ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து ரிஜிஸ்டர் பிளேஸ் அண்ட் ஆஃபீஸ், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே கம்பல்சரியா நம்ம மென்ஷன் பண்ணி, இன்கேஸ் நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதை கம்பல்சரியா எம்சிஏ வெப்சைட்லயும் ரிஜிஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், ஜிஎஸ்டியும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், அடுத்து இன்கம் டேக்ஸ் சைட்லயும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடுத்து டெஸ்டினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட்டெயில். இப்ப உங்க பார்ட்னர்ஸ் இந்த ஃபார்ம்ல மட்டும் இல்லாம வேற எங்கெங்கெல்லாம் டைரக்டராஸோ பார்ட்னர்ஷிப்பாவோ இருக்காங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இதுல ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி எவ்வளோ கான்ட்ரிபியூஷன், இப்ப ஒரு எல்எல்பில பார்த்தீங்கன்னா 90% 10% இல்ல 50% 50%, இந்த மாதிரி பார்ட்னர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ரேஷியோஸ் தனித்தனியா ஆகும். அதுவும் நீங்க எவ்வளோ ரேஷியோஸ் இருக்காங்கன்றத நீங்க ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆனா மெயினானது உங்க பார்ட்னர்ஸ் எங்கெங்கெல்லாம் டைரக்டர்ஸா இருக்காங்களோ அந்த டீடைல்ஸ் கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணணும். அந்த டீடைல்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணலன்னா உங்களுக்கு சிஸ்டம் அலோவ் பண்ணாது ஃபைல் பண்ண. இப்ப எல்எல்பி லெவல் இந்த ஃபார்ம் ஃபைல் பண்றதுக்கு டியூ டேட் என்ன? இப்ப இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணது வித்தின் 60 டேட் ஆஃப் எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். இப்ப மார்ச் முடிஞ்சு அந்த 60 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபார்ம் லெவல் ஃபைல் பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஃபைல் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பர் டே 100 ருபீஸ் சார்ஜஸ் ஆகும். அதாவது இப்ப நீங்க 30ஆம் தேதி பண்ணணும். நீங்க 30ஆம் தேதி பண்ணாம 31ஆம் தேதி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் ஆகும் பர் டே கணக்குல. இதே மாதிரி 2 டேஸ் 3 டேஸ் கணக்காச்சுன்னா அந்த மாதிரி 300 400 500 600 1000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா எம்சிஏ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர் டே கணக்குல 100 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி டியூ டேட் ஆஃப் ஃபார்ம் 8க்கு என்ன டியூ டேட்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா வித்தின் அக்டோபருக்குள்ள, அதாவது அக்டோபர் 30க்குள்ள நீங்க ஃபைல் பண்ணா போதும் இந்த ஃபார்ம் ஏன்னா இப்ப செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணுவாங்க.
ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க வந்து இங்க ரிட்டர்ன்ஸ வந்து ஃபைல் பண்ணா போதும். அதாவது அக்டோபர் 30க்குள்ள 31 கிடையாது. அக்டோபர் 30க்குள்ள வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணணும். இன்கேஸ் இதுவும் நீங்க ஃபைல் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, பெர் டே வந்து ₹100 வந்து உங்களுக்கு லேட் ஃபீஸ் வந்து கால்குலேட் ஆகும். இது வந்து இப்ப ஃபார்ம் லெவல் வந்து எப்படி வந்து ஃபைல் பண்றதுன்ற வீடியோ வந்து நம்ம அப்கமிங்ஸ்ல வந்து போடலாம். இப்ப ஐ ஹோப் இது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா வந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.